வெல்கம் டு பேச்சுலர் பாய்ஸ் vlog. ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டால் தான் இவ்வளோ பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீலாக்கு கிளம்பிட்டோம். இப்போது நான் எங்கே போகிறோன்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். சும்மா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இது வேலூர் அண்ட் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு சரௌண்டிங்ஸில் இருக்குது. இது ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம், தமிழ்நாடோட ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். என்னென்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? அதை தான் நீ தமிழ்லேயே போட்டிருக்கிய, அப்புறம் என்ன? சரி, ஓகே. ஆமாம் கைஸ், இப்போ நம்ம போகிறது ஏலகிரி தான். வாங்க போகலாம். ஸோ நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. போன டைம் தான் சன்ரைஸ் மிஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் எப்படியா சன்ரைஸை பிடிச்சிடணும்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பியிருக்கோம். சுற்றி நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இந்த டைம் சன்ரைஸ் ஷாட்டை எடுத்தே ஆகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈஸியோட 1+ 5K ஆக்ஷன் கேமராவை பற்றி பார்த்துடலாம். இதால் 5Kல கிறிஸ்பாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 30 frames per second தான் லிமிட் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் 4Kல போனீங்கன்னா 60 frames per second வரைக்கும் போக முடியும். ஸோ மற்ற எல்லா மவுண்ட்ஸுமே இங்கே பிரித்து வச்சுருக்கேன். நார்மலாக ஈஸி 1+ வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை, அதனால் நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே ஈஸியாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரில் 100 meters வரைக்கும் நம்மளால் டெப்த்துக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஈஸியோட மைக் போட்டிருக்கேன். இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த மவுண்ட்டு. இந்த 2 மவுண்ட்ஸும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ் வந்து மவுண்டன் பைக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இது வந்து ஹெல்மெட்டுக்கு மேலே மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்டாப் மோஸ்ட்லி எதுக்குன்னா, ஸோ இதை ஸ்டாப்பை விரிஸ்டாண்டாகவும் போட்டுக்கலாம். இல்லை ஈஸி ஆக்ஷன் கேமரா வச்சுட்டு போகிறப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போக போக ஏலகிரி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அண்ட் பை தி வே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தோஸ்த் ஃப்ரெண்ட் சூர்யா வரல. தலைவன் கேட்டால் திருப்பி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். அண்ட் பை தி வே ஐ எம் வெரி சாரி, இந்த டைம் கொஞ்சம் காமெடி கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். ஸோ இப்போது இந்த நிலவூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. சன்ரைஸ் வந்திருக்கோம். கிளைமேட்டும் இந்த காற்றும் சொல்லவே முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யாராவது ஏலகிரி வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட். பாத்வே சூப்பராக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சன்ரைஸ் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய அமைச்சிருக்காங்க. இதெல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்தால் போயிட்டு வந்துடுங்க. டிஸ்டர்பன்ஸ்லேருந்து தூரமாக வந்துடுங்க. ஏன்னா பார்க்க வேண்டிய அற்புதமான காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. See you soon. நிலவூர் வியூ பாயிண்ட் மட்டும் அந்த தயவு செஞ்சு வாங்க. அமேசிங்காக இருக்குது. நான் போய் கூட சொல்லலை. இதை பாருங்க, இல்லையா செம்ம பிளேஸு. செம்மையாக இருக்கு. இந்த ஆயிரத்தல் புகழ்ந்தவர் நீ அப்படியே அந்த சன்ரைஸ் எல்லாம் காட்டேன். சூப்பரா இருக்கு. ஒண்ணுமே தெரியலையே. சன்ரைஸை பார்க்கலாம் தான் வந்தோம். ஆக்சுவலா எங்களுக்கு ப்ராப்பரான ஸ்பாட் கிடைக்கல. தோத்துக்கிட்டே இருக்கீடா வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கெல்லாம். ஸோ திருப்பி செருப்பால் அடித்த மாதிரி சூரியன் உச்சத்தில் இருக்கும் போது தான் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. வி ஆர் சாரி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது ஒரு டைம் உங்களுக்கு டெஃபினட்டாக சன்ரைஸை காட்டுவேன். அதை சேலஞ்சாக கூட வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த சன்செட்டு சன்ரைஸுக்கு இது விசிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சன்ரைஸ் தான் பெஸ்ட்டு. அந்த கிளைமேட்டும் அந்த சில்னஸும் சூப்பராக இருக்குது. ஒருத்தருக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். 100 rupees பே பண்ணி வந்திருக்கோம். மற்றபடி இந்த சீனரிஸ் வியூ பாயிண்ட்ஸ் அமேசிங்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்.
முடிச்சுட்டு நம்ம எங்க போறோம் சொல்லு? சாப்பிட்றதுக்கு போகிறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சோறுனே இருக்காது. அவன் இருக்கும் போதுதான் சோறுன்னு இருந்தான். நீயும் சோறுனே இருக்கியாடா. பசிக்குதுப்பா. எனக்கு வரவன மட்டும் இப்படியே இருந்தா எப்படிடா? எனக்குன்னே வருவீங்களாடா? இல்லடா, சோறு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்பாட் பத்தி ஏதாவது சொல்லு, நான் அப்புறம் சோறு கூப்பிட்டு வரேன். இதை பத்தியெல்லாம் நீ பார்த்துருக்கவே மாட்டேன். ரெஸ்டாரண்ட் பேர் கேட்டா நீ கரெக்டா சொல்லுவ. எங்க அம்மா வேற கால் பண்றாங்கடா. அட்டன் பண்ணி பேசு. எங்க இருப்பாங்க கேட்பாங்க, நான் என்ன சொல்றது? நீ சொல்லாத பொய்யா, ஏதாவது ஒன்று சொல்லு. பொய் எப்படி சொல்றது? பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஸோ மக்களே, நம்ம செகண்ட் டெஸ்டினேஷன் வந்துட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க். ஸோ இதில் என்ட்ரி ஃபீஸ் 200 rupees ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பேர்ட்ஸு, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியாக நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி, ட்ராம்ப்ளின் பார்க்கு, கிரிக்கெட் விளையாடுற இடம், பேஸ்கெட் பாலு, ஸ்விங்கு, அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாட வேண்டிய ஸ்விங்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் சர்ஃபிங் எல்லாமே இங்கே இருக்குது. தீம் பார்க் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. டெஃபினட்டாக 200 rupees ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் இந்த கேம்ஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க நம்ம விளையாடலாம் ஒன்றுன்னா. அது பிளாக் அடித்தா 1 point, ப்ளூ 3 point, ரெட்டு 5 point, எல்லோ 10 point, நடுவில் இருக்கு பாரு அது அடித்தா வின்ரா. ஒருத்தனுக்கும் 3 chances. ஓகேவா? போற அண்ணனோட வில் வித்திய கிழக்கே குறிவைத்தால் மேற்கே பாய்கிறது. ஒண்ணுதான் போச்சு. ரெண்டாவது சரிடா, கடைசிடா சோத்தா. அம்புக்கும் எனக்கும் ராசி இல்லையோ. கன்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஷாட் எய்ம் பண்றார். அம்பு வெளியிலேருந்தே போகவில்லை. ரைட்ரா. கடைசிட்டா. இன்னும் ஒன்று இருக்குப்பா. கொஞ்சம் பேச்சா பேசுறேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே எதுக்குடா ஏன் பண்ற? நீ எதுக்கா ஏன் பண்றடி? போடு. டேய் சரி. மதமில்லை யாரும் ஊரே எல்கிறாய். மொழி இல்லை மதமில்லை யாரும் ஊரே எல்கிறாய். புல் பூண்டு அது கூட சொந்தம் என்று சொல்கிறாய். காற்றோடு விளையாட ஊஞ்சலங்க செய்கிறாய். கடவாங்கி சிரிக்கின்ற மானுடன் நெஞ்சை கொய்கிறாய். உயிரே எந்தன் செல்லமே. இந்த ஆடு விளம்பரத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல பெரிய கோழி, அதே மாதிரி இருக்கிறா இது. இனியா அவுல் பார்க்க ஓகேவா இருக்கு. ராயல் ஃபார்ம் டர்க்கியா பேர் பார்த்து ஏர்லவ். பிஸ்கெட்லாம் இவங்க போட்டு எடுத்துருக்காங்க. சரி இன்னும் சொல்ல வரான் பாவன். இது முட்டை பாக்குதுடா. டிக்கே காமிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி முட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்குடா. ஜீரன் டுவார்ஃப் கோட்டு, ஷார்ட் ஹைட்டட்னு சொல்லுவாங்க. டுவார்ஃப்னா நல்லா இருக்கு பாரு. கியூட்டா இருக்கு பாரு ஒயிட்டா. கப்புலா நிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆடுது பாரு. கை கூட பார்க்கலாம். எதுக்கு இது கையில ஒரு கையை பறி கொடுக்குறக்கு. நல்லா இருக்கியா? அது வெஜிடேரியன் பிரச்சனை. நான்வெஜ் சாப்பிடாது. ராண்டின்ற ஒரு கினிபிக், அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா?
ஸ்டூவர்ட் லிட்டில் வரும் ஸ்னோபெல். ஸ்னோபெல் அவன் ப்ரோ, இவன் அதில் வர ஒரு வில்லன் கேட்டு அதே மாதிரிக்கான். இது வந்து கியூட்னஸ். நெயில்ஸ் பாரு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. கேட்ஸோட ரியாக்ஷன் டைம் ஸ்னேக்ஸ் விட அதிகமாக 0.2 செகண்ட்ஸ் ரியாக்ட் பண்ணுமா கேட்ஸால. அது கண்ணு பாரு, ஒன்று ப்ளூ ஒன்று. ஏய் ஆமாண்டா, கிராஸ் பிரீட் போல. பூனைக்கு வாழை தட்ட பிடிக்காது. காமச்சு அந்த செருப்பாரு. சரி தாங்கம்மா, டவுட்டாகவே இருக்கு. போயிருவோமா? பயமா இருக்குடா, எதுவுமே இல்லடா கீழே சப்போர்ட்டு. இல்லடா கீழே ஏதோ ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தா கூட தைரியம் இருந்துருவேண்டா. எதுவுமே இல்லடா. இப்படிலாம் பயந்தா வீடியோ எடுக்க முடியுமா? நீ எனக்கு அட்வைஸ். ஐயோ என் நிலைமை. அங்கே பாரு, கிளை மேலே சாப்பாடு கொடுத்துருக்காங்க. டேய் அந்த கிளையோ இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு, அந்த கிளையில சப்போர்ட் கொடுத்துரு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்கும். இந்த கிளையிலலாம் நடுவில் வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்கானுங்க.